மக்களே வாங்க, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வெண்டைக்காய் கூட்டு வச்சிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸி. வெண்டைக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிய விடுங்க, கருவேப்பிலை போடுங்க, வெங்காயம் போடுங்க. தக்காளி இப்போ போடக்கூடாது. வெங்காயம் வதங்கின பிறகு வெண்டைக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் எவ்வளோ வெண்டைக்காய் போடுறோமோ அதுக்கு தக்கான தக்காளி போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இவ்வளவே தான் போட்டு நல்லா அப்படி வச்சு கெட்டியாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில், இல்லை ரசத்துடன் சாப்பிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். வேறு செலவு நிறையாவே இல்லை, சிக்கனமாக செய்யலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுக்கணும். அடுத்து என்னான்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கிறேன். பீன்ஸும் கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டு பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன். அடுத்து ரசம், புரியுதுங்களா? தக்காளி ரசம் பண்ணியிருக்கிறேன். புளி கொஞ்சமாக போட்டு தக்காளி நிறையா போடுறது தான் தக்காளி ரசம். இது வேறு ஒன்றும் இது இல்லை. ஒயிட் ரைஸ். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சாப்பாடு, மதிய சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.